ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த செடி க்ரோ பேக் பிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வேறு ஒரு க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் அரிசிலாம் வாங்குவாங்க இல்லையா, அது ஒரு பேக்கில் கொடுப்பாங்க. அந்த பேக் தான் நான் க்ரோ பேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. நிறைய கடையில் விற்குது, க்ரீன் கலர் பேக்லாம் இருக்குது, நர்சரிலலாம் கிடைக்கும். அது எதுக்கு வீட்லேயே நம்ம செலவில்லாமல் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ஆனதெல்லாம் காசு மிச்சம் ஆகும் இல்லையா, அதனால். ஸோ என்கிட்ட ஏற்கனவே மண்ணுங்க இருந்தது, அதுவும் கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து ஒரு இதுவாக போட்டு நல்லா க்ரோ பேக்கில் வைக்கலான்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இது கார்டன் சாயில், ஃபுல்லாகவே கார்டன் சாயில், காம்போஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ரெண்டும் கலந்து கொக்கோ பிட் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நல்லா மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காற்றோட்டமும் தண்ணி ஊற்றுனா நல்லா அது போகணும். அது முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. இது கீரை செடி இருந்துச்சு, இதில் பொன்னாங்கண்ணி கீரையோ அந்த கீரை எனக்கு பேர் சரியாக தெரியல. அந்த கீரையும் அப்புறம் செம்பருத்தி கட்டிங்ஸும் ஒன்று வச்சுருந்தேன். அது அப்படியே பிஞ்சிடுச்சு. அந்த க்ரோ பேக்னு வேஸ்ட்டாக கீழே போகுது தண்ணி ஊற்றுனா கூட. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து அதை வேறு ஒரு க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த கீரையை தனியாக வேறு எங்கேயாச்சும் வச்சிடலான்ட்டு தான் ஐடியா. ஸோ நான் எடுத்துட்டேன். ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் எடுத்துட்டேன். கட்டியாக அப்படியே இருந்தது மண். பாருங்கள் எந்தளவு வேர் போயிருக்குன்ட்டு கீரை. நல்லா நல்லா இது ஒன்று வச்சாலே நல்லா படர்ந்துடும் எல்லா இடமும். சூப்பராக வளரும் அந்த கீரை. ரெட் கலரில் இருக்கும், டார்க் ரெட்டில். கண்ணுக்கு அவ்வளோ நல்லது அது. கண்ணுக்கு கூட நல்ல குளிர்ச்சியான கீரை. அதுவும் இந்த வெயில் டைமில் நல்லா சாப்பிட்லாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு சம்மர் சீசனில் கூலிங்காக வச்சுக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். கட்டி கட்டியாக நிறைய மண், கல், தேவையில்லாத வேஸ்ட்டு, இலைங்க எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நான் உடச்சிக்கிறேன். எல்லாத்தையும் கஷ்டமாக தான் இருந்தது உடைக்கிறதே, ஹார்டாக இருந்தது மண், நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உடச்சிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு கல், அப்புறம் தேவையில்லாத பூச்சிங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன இலைங்க, வேருங்க, வேஸ்ட் வேருங்க எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டு மண்ணை நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த மண்ணையும் கார்டன் சாயில், செம்மண், காம்போஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்த செடி மண்ணை சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் எடுத்துட்டேன். இந்த க்ரோ பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அது மாதிரி அது உள்ளே இருக்கு இல்லையா, அதை மடித்து உள்ளே விட்டுக்கிட்டா அதுக்கேற்ற அளவுக்கு ஹைட்டு வரும். என்னால் அது இது பண்ண முடியல. ஸோ நான் ஒரு சின்ன பாட் எடுத்துகிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து அந்த மண் உள்ள அந்த க்ரோ பேக் உள்ளே போட்டுடுறேன். அது போட்டுட்ட பிறகு அதில் நம்ம என்ன செடி வைக்கிறது அப்புறம் யோசித்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் மண்ணை ஃபுல்லாக டெரஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக இப்போ வேறு மண்ணாக அதெல்லாம் நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செடிக்கு இந்த கட்டிங்ஸு, ரோஸ் கட்டிங்ஸ்லாம் வைக்கலாம், செம்பருத்தி கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கலாம். உங்ககிட்ட எந்த செடி இருக்கோ அதை நீங்கள் வைக்கலாம். ஏன் க்ரோ பேக்கில் கூட நம்ம ரோஸ் வளர்க்கலாம், எல்லாமே நல்லது. இதை பாருங்கள், இது மாதிரி நான் உள்ளே மடித்து விட்டுட்டேன். உள்ளே மடிச்சிட்டா நம்மளை அந்த அந்த அளவு எவ்வளோ வேணுமோ, இன்னும் உள்ளே மடிச்சிக்கணுன்னா கூட இன்னும் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு க்ரோ பேக் ஷேப் வந்துடும். இது நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். இது இப்போ இந்த தொட்டியில் இது உடஞ்சிருந்துச்சா, இதில் கொஞ்சம் மண்புழுலாம் இருக்குது. ஸோ மண்புழு இருந்தால் செடிக்கு அவ்வளோ நல்லது. இதை பாருங்கள், நல்லா நல்லா அதுவே ஒரு ஊட்டச்சத்து தான். ஸோ இது மாதிரி மண்புழு இருக்க மண் செடிங்களுக்கு, அதுவும் ரோஜா செடிங்களுக்கு ரொம்ப சத்து அதிகம். நம்ம எந்த ஒரு உரம் போட்டாலும் அது மக்கிடும். ஏன்னா மண்புழு மக்கி அது காம்போஸ்டாக ஆக்கி அது எனர்ஜியை கொடுக்கும் செடிங்களுக்கு.
ஸோ எல்லாத்தையும் நம்ம அந்த மண்ணையும் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதே இதில் போட்டு வேறு ஏதாச்சும் செடி கூட வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய மண்புழு இருக்குது இதில். எப்படியோ ஒரு 10-12 மண்புழு கிட்டே இருக்குது. நிறைய இருந்தது. எனக்கு மண்ணில் கலந்ததுனால பெருசாக தெரியல கிளியராக. இதில் இதோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே நிறைய இருந்தது மண்புழு. மண்ணில் வந்து அது ஒன்றா கலந்துறதுனால அது தெரியல. அதில் ஏற்கனவே ஒரு செம்பருத்தி வந்து வேர் வந்திருக்கு லைட்டாக. அதை வந்து நம்ம ஏற்கனவே க்ரோ பேக் வச்சுருந்தேன். அதில் தான் நான் வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். இந்த செடி இந்த க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறோம். பார்க்கலாம். கீரை வந்து நான் இங்கே வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்து. ஏன்னா நம்ம இடம் இல்லை, எல்லாத்துக்கும் செடி வைக்கணும். இது ரோஸ் துளுத்துருக்கு. பார்க்கலாம் எப்படி வளருமா இல்லையான்ட்டு. ஆனால் நம்ம எவ்வளோ கட்டிங்ஸ் வச்சாலும், ஒரு 5 கட்டிங்ஸ் வச்சாலும் ஒரு 2 கட்டிங்ஸ் தான் துளுக்கும். அது நேச்சுரல் தான். அது வந்து நீங்கள் கொக்கோ பீட்டில் வச்சாலும் சரி, எந்த மண்ணில் வச்சாலும் சரி. இது பாருங்கள், ஒயிட் கலர் ரோஜா செடி. இது வச்சு ஒரு 2-3 வாரம் தான் ஆகுது. நல்லா ஜகன்ட்டு துளிர் வந்துடுச்சு. எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு தெரியுமா? அவ்வளோ ஆரோக்கியமாக செடி வளருது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ரெட் கலர் ரோஸ் தான் நம்ம ஏதாச்சும் ட்ரீட் பண்ணோம். இது பன்னீர் ரோஸு. இதுவும் நல்லா மொட்டு விட்டுருக்கு. பூவும் பெருசாக பூத்துருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி மொட்டுங்க வேணும்னா நான் போடுற வீடியோங்களை பாருங்கள், சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி நல்லா மொட்டு வைக்கும். அதுவும் பன்னீர் ரோஸு நல்லா பூ பூக்கும். நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் அது நல்லா பூ பூக்கும். இது பாருங்கள், புதினா கூட நல்லா சூப்பராக வளருது. ஸோ இதுதான் வந்து அந்த கட்டிங்ஸு. வந்து நம்ம இந்த க்ரோ பேக்கில் நட்டு வச்சிடலாம். இது மாதிரி நல்லா ஒரு ஹோல்ஸ் போட்டு அடியில் வரைக்கும் நல்லா விட்டு, அதில் வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது கூட நல்லாயிருக்கும், பூத்தா அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் நட்டு வச்சிடுறேன். தண்ணி நல்லா தளிர ஊற்றி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நான் எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேர் எடுத்தாலே ரோஜா செடி நல்லா வளரும். நல்லா டீத்தூள் வேஸ்ட்லாம் நல்லா காய வச்சு போடுங்க. முட்டை தோல் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி போடுங்க வெயிலில் காய வச்சு. அப்புறம் வர்மி காம்போஸ்ட் மாதம் 2 தடவை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு லிக்விட் ஃபெர்டிலைசர் எதாக இருந்தாலும் கொடுங்க. அரிசி கழுவின தண்ணி எல்லாமே கொடுக்கலாம். பருப்பு கழுவின தண்ணி எல்லாமே கொடுத்தாலே நல்லா செடி நல்லா வளரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.